நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் ஆண்டவரை தெருவில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நலிவடைஞ்சிருக்கிற இந்த ஆண்டர்சன்பேட் பகுதி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி பொறுப்பெடுத்துக் கொள்ள கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் அப்படி குடும்பங்கள் அத்தனையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமா ஒத்துழைப்பு கொடுக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்ததான அதிகாரிகள் அன்றைய ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் சுகத்தோடு இந்த ராலி முடிய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது. எப்படித்தான் மனித கரங்களும் புனித தலையினை கொட்ட துணிந்ததோ, அப்படியே அவர் கன்னத்தில் அறைய எப்படித்தான் பாவக்கரங்கள் எழுந்ததோ. ஐயோ கதறுகின்றாரே அவர் கன்னங்கள் சிவந்திடவே. ஐயோ கதறுகின்றாரே அவர் கண்ணங்கள் சிவந்திடவே. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கால்கள் பெரிதோராணியால் குருசில் இணைந்ததே. மரியாள் முத்தமிட்ட மாசற்ற கால்கள் பெரிதோராணியால் குருசில் இணைந்ததே. வா என்று அழைத்த அன்பின் கரங்கள் நோகவே, வா என்று அழைத்த அன்பின் கரங்கள் நோகவே. பிரிதிரு ஆணியால் குருசில் இணைந்ததே. அப்பா அங்கே குருசினில் இப்பாவியை இணைத்தீர், அப்பா அங்கே குருசினில் இப்பாவியை இணைத்தீர், இப்பாவியை இணைத்தீர். கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது. கொல்கதா என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது. நிலமெல்லாம் நின்றத்தம் கொட்டிவிட்டதே, எலும்புகள் எல்லாம் என்ன தெரியுதே. இடும்பையின் கடலிலே இறங்கி விட்டீர் இயேசுவே. கொடும் பாவி எந்தனை தீக்கடலில் மீட்கவே. என் பாவம் மாபெரிது மன்னியும் இயேசுநாதா, என் பாவம் மாபெரிது மன்னியும் இயேசுநாதா. புசியாது நின் வயிறு ஒட்டி போனதே, பசியினால் நின்னுடல் பாடி வதங்கிற்றேன். புசியாது நின் வயிறு ஒட்டி போனதே, பசியினால் நின்னுடல் பாடி வதங்கிற்றேன். அடியினால் நின் தேகம் உருகுலைந்ததே, அடியினால் நின் தேகம் உருகுலைந்ததே. படிவது மாறி உடல் கோரமானதே. என் அழகே என்னாலே நின் அழகிழந்தீரே,
என் அழகே என்னாலே நின் அழகிழந்தீரே, நின் அழகிழந்தீரே. கொல்கதாய் என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது. கொல்கதாய் என்றாலே கொலை நடுங்குது, மனம் குமுறுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது, மெய் சிலிர்த்திடுது. இவனை காண்பதற்கு வேடிக்கையாயில்லை. நானே ராஜா என்றவனே, இஸ்ரேல் ராஜா என்றவனே, தேவ ஆலயத்தில் இடித்துவிட்டு 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னாயே. இன்னும் இவன் மெய்ப்பனாம், இரட்சகனாம், பிதாவின் வலது பக்கத்திலே இருப்பவனாம். நெஞ்சு பொறுக்குமா, நினைவு இருக்குமா, பஞ்சபூதங்கள்லாம் இதனால் பாதிக்கப்படுமா படாதா என்று யோசித்த பிறகுதானே இந்த நடவடிக்கை. இவன் ஒரு விஷக்காய்ச்சல். இதனால் இந்த நாடு பாதிக்கப்படக்கூடாது. எட்டி மரத்து நிழலில் கூட மனிதர்கள் அமருவதில்லை என்றால் இதனால் பலன் என்ன? நச்சியே, உச்சியிலிருந்து உள்ளடக்கையில் வைத்திருக்கும் கிணற்றினால் யாருக்கு என்ன லாபம்? குப்பையும் மண்ணையும் கொட்டி தூர்க்க வேண்டியதுதானே முறை. இவன் மேய்ப்பனாம், இரட்சகனாம். இவனை காப்பாற்றிக் கொள்ள இவனாலே முடியவில்லை. தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் எழுப்புவேன் என்றவன் சிலுவையே, என் இயேசு உன்னை சுமந்தாரே. சிலுவையே, சிலுவையே, என் தேவனின் கரம் ஆணிப்பட்டதே. ரத்தம் சிந்தியதே, ரத்தம் சிந்தியதே, என் இயேசுவின் கரம் ரத்தம் சிந்தியதே. கர்த்தர்கரம் ஆணிப்பட்டதே. ரத்தம் சிந்தியதே, ரத்தம் சிந்தியதே, இயேசுவின் பாதம் ரத்தம் சிந்தியதே. எனக்காய் தலையில் முள்முடி வைத்தே, சிரசில் முழுதும் ரத்தம் சிந்தியதே. சிலுவையே, சுமந்தாரே. ரத்தம் சிந்தியதே, ரத்தம் சிந்தியதே, என் இயேசுவின் சிரசில் ரத்தம் சிந்தியதே. நாம் பாவியான மனுஷனே, என் பாவமெல்லாம் இயேசு சுமந்தாரே. நாம் பரிசுத்தமானேனே, சிலுவையே, சிலுவையே, என் இயேசு உன்னை சுமந்தாரே. பாவம் சுமந்தாரே, இயேசு என் பாவம் சுமந்தாரே. எனக்காய் மரித்தவர் இயேசுவே நீர், எனக்காய் உயிர்த்தவர் இயேசுவே நீர். என் இயேசு சர்வ வல்லவரே, நீடிய பொறுமை உள்ளவரே. என் இயேசு நீடிய பொறுமை உள்ளவரே. சிலுவையே, சிலுவையே, என் இயேசு உன்னை சுமந்தாரே.
மகன் நானே, பாக்கியம் பெற்றவன் நானே. இவ்வன்பை எடுத்து சொல்லவே எனக்கு கிருபை. அந்த ஆடை பெரும்பாடு உள்ள பெண்ணை குணமாக்கி ஆடை பக்குவமாக பிரித்தெடுங்கள். ஆடை இல்லாதவன் அரை மனிதன், இவனை அரை மனிதனாக்குங்கள். இவன் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடையை இரத்தத்தோடும் சதையோடும் பிடித்து இழுங்கள். இந்த துணி கையில் இல்லாமல் நெய்யப்பட்ட துணி. எனக்குத்தான் இந்த துணி வேண்டும். இல்ல எனக்குத்தான் வேண்டும் அந்த துணி. எனக்குத்தான் வேண்டும். எனக்குத்தான் வேண்டும். இல்ல எனக்கு தான் வேணும். சரி சரி, யாருக்கும் வேண்டாம். சீட்டு போட்டு பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். தேவாலய திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ. உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம். கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு, கரம் எல்லாம் குஷ்டம். இன்றே நீ இன்பம் பரகதியில் இருப்பாய். இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய். ஆண்டவரே,
நிறைவானதாலே இகம் அதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற விந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முக்களும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் சிரசினில் முக்களும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் சிலுவையே என் இயேசு உன்னை சுமந்தாரே சிலுவையே சிலுவையே என் தேவனின் கரம் ஆணிப்பட்டதே ரத்தம் சிந்தியதே ரத்தம் சிந்தியதே என் இயேசுவின் கரம் ரத்தம் சிந்தியதே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி யுனைடெட் பிரேயர் ஃபெலோஷிப்பின் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு கூர்ந்தவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதுமே இன்றைய நாள் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்கின்ற இந்த நாளை அனுசரித்து வருகின்றார்கள். கிறிஸ்து சிலுவை சுமந்து உலகத்தின் மக்களுக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்கின்ற நற்செய்தி 2000 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்று வந்தது. ஆனால் இன்றைய நாள் கோலார் தங்கவயலில் தி யுனைடெட் பிரேயர் ஃபெலோஷிப் ட்ரஸ்ட் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற அதே நிகழ்வை நமக்கு தத்ரூபமாக நம் கண்களில் அந்த காட்சிகளை காணுவனமாக இன்றைய நாள் வீரமா முனிவர் அவர்களுடைய கலைக்குழுவின் மூலமாக நிகழ்த்தி வருகின்ற இந்த ராலிக்காக நான் நன்றி படைக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் கலை என்று சொல்லும் பொழுது தத்ரூபமாக உணர்வு பூர்வமாக நிகழ்வுகளை கண் முன்பதாக கொண்டு வருவது. இன்றைய நாள் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த பெரிதான முயற்சி உண்மையாகவே அவர்களிடத்தில் இருக்கின்ற மிக ஆழமான கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து, மிக முக்கியமாக
தி யுனைடெட் பிரேயர் ஃபெலோஷிப் ட்ரஸ்டின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் குழுவின் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூறினவனமாக த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் கேஜிஎஃப், முதல் முறையாக அவர்கள் ஏறெடுத்திருக்கின்ற இந்த யுனைடெட் என்கின்ற சொல்லில் இருந்து துவங்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அந்த மரணத்தை, கோர மரணத்தை அவர் சந்தித்தார். அந்த சந்திப்பதற்கான காரணம் அன்றைய நாட்களில் அநீதியாக அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி சூழ்ச்சிகளை செய்து மிக அப்பாவியான ஒரு மனிதனுக்கு இவ்விதமான கோர சம்பவத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகையால் சூழ்ச்சியின் காரணத்தினால் அநேக மக்கள் இன்றைக்கு அநீதிகளை அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள், வாழ்வை இழந்து போராடி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு சார்பாளராக சாலிடாரிட்டி வித் தெம் என்று சொல்லுகின்ற வண்ணமாக ஏழை எளிய மக்கள், வாழ்வை இழந்து அநீதியாக துன்பப்படுகின்ற மக்கள், நம் அனைவருக்காகவும் கூட அவர் இந்த சிலுவையை சுமந்து வந்தார். இரண்டாவதாக, இந்த சிலுவை நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா வேறுபாடுகளையும் எடுத்து போட்டு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றது. ஆகையால் தி யுனைடெட் பிரேயர் ஃபெலோஷிப் ட்ரஸ்ட் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு பிரதிபலித்த அந்த ஒற்றுமையை இன்றைக்கு கேஜிஎஃப் வட்டாரத்தில் அதை பிரதிபலித்து வருகின்றார்கள். அனைத்து கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்லாமல் இந்த வட்டாரத்தில் சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த காட்சியை வெளிப்படுத்தி நாம் ஒற்றுமையுடன் செயல்படவே கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார் என்பதை பிரதிபலித்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக, மிக அழகான ஒரு உணர்வு சிலுவை நமக்கு வெளிப்படுத்துவது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால் மீட்பு நம் அருகாமையில் இருக்கின்றது. கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவின் அன்பின் காட்சியை நாம் இப்பொழுது பார்த்தோம். துன்புறுத்தல்களின் மத்தியிலும் கூட மன்னித்து அனைத்து மக்களையும் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். நாமும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து வருவோம். மீண்டுமாக தி யுனைடெட் பிரேயர் ஃபெலோஷிப் ட்ரஸ்ட் அவர்களை நான் பெரிதாக வாழ்த்துகின்றேன். வீரமா முனிவர் கலைக்குழு மக்களையும் கூட நான் வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நீங்கள் துவங்கின இந்த திருப்பணி என்றென்றைக்கும் அநேக ஆண்டுகள், வருகின்ற ஆண்டுகளெல்லாம் நீங்கள் செயல்படுத்தி அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்துதலை எழுதுகிறோம். யூனிட்டி பிரேயர் ஃபெலோஷிப் மூலியமாக இந்த கேஜிஎஃப் ரேலி, சிலுவை குறித்த உபதேசம், சுவிசேஷத்தை சென்ட் மேரி ஸ்கூல் தொடங்கி பிறகு ராபர்ட்சன் சர்க்கிள் வரைக்கும், கடைசி இந்த மலையாள வரைக்கும் எங்களோடு கூட வந்த ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற மூத்த ஊழியர் காட்பட் ஜான் ஐயா அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவர் மூலியமா சில வார்த்தைகளை பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் தன் ஜீவனை உச்சிதமாக தந்து ரத்தத்தை சிந்தி அதன் வாயிலாக மனகுலத்திற்கு மீட்பை அளிக்க முடியாத ரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய சிந்தின ரத்தம் யார் யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறார்களோ, யாராக இருந்தாலும் அவள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தார். இயேசுநாதனுடைய இந்த பாடு வந்து ஒரு மனிதன் விசுவாசித்து ஆண்டவரே உண்மையான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை தெரிவிக்கிறதான இந்த நேரடியான நாடக மூலமாக கர்த்தராகிய இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை வெளிப்படுவதற்கு ஏதுவான தத்ரூபமான ஒரு காட்சியை அமைத்து கொடுத்து இந்த நாளிலுமே ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ஜீவன் விட்டார், இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன் என்கிற உள்ளம் தருகிற அனுபவத்தோடு கூட நம்ம வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது
அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இந்த உலகத்தை நேசிக்கிறார். யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எந்த பாவையா இருந்தாலும், என்ன விதமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறபடியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற அத்தனை பேரோடு ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதாக. இந்த அருமையான நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். விசேஷமாக கேஜிஓ பட்டணத்துல மூத்த ஊழியராக எங்கள் எல்லோரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகப்படுத்தி நடத்துகிற தேவ மனுஷன் பாஸ்டர் அவர்கள் நேரத்தை எடுத்து இந்த இடத்துல வந்து இங்கு நம்ம அதில இருக்கிறது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நாளில இப்படியான ஒரு காட்சியை கண்டு கொண்டிருக்கிறதான தேவனை விசுவாசிக்கிறதான தேவ பிள்ளைகளாக நாம் இந்த இடத்துல கூடி வந்ததான நோக்கத்தை கர்த்தர் அறிவார். இது ஒரு புதிய முயற்சியாக அருமையான வாலிப சகோதரர்கள் இவர்கள் சேர்ந்து இதை முயற்சி செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒத்துழைத்து செய்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம், அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்ததான நோக்கத்தை நாம் இந்த நேரத்துல இதை சிறிய ஒரு அவருடைய நாடகத்தின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவத்திற்காக கிறிஸ்து இயேசு பாவமானார் என்று. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கிறிஸ்து இயேசு பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. தெய்வ பிள்ளைகளாக நாம் இதை அறிந்து நம்மை ரட்சித்ததான இயேசு கிறிஸ்து கேஜிஓ பட்டணத்தில் இருக்கிறதான எல்லா சின்னங்களுக்கு மேலும் அவருடைய அன்பை அவர் காண்பிக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்படியாக நம்மை அவர் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த நாளிலே தேவ ஊழியர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடியிருக்கிற நோக்கம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை நாம் அனுபவித்ததை போலவே, அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுகளை பட்டு நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறதை போலவே மற்ற ஜனங்களும் அனுபவிக்க தேவன் நம்மை உபயோகப்படுத்த வேண்டும். நம் பட்டணத்துல கேஜிஓ பட்டணத்தில் இருக்கிறதான ஏறக்குறைய 5 லட்சம் ஜனங்களும் இயேசுவின் அன்பை ருசி பார்க்க வேண்டும். அவர் அன்புள்ள தேவன், அவர் கிருபை நிறைந்த தேவன், அவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் ருசி பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று. ஆகவே இந்த ஒரு முயற்சியின் மூலியமாக இந்த கேஜிஓ பட்டணத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் நல்லவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். ஒரு மனிதனும் கிறிஸ்து எல்லாமே போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் போக முடியாது. பிதாவின் என்று சொன்னால் பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிறார். ஆகவே பரலோகத்திற்கு யாரும் போக முடியாது. ஏன் இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம் போக முடியும்? அவர்தான் பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ மனுஷன், அவர்தான் தேவகுமாரன். அவர் பிறப்பு பரிசுத்தம், அவர் வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவர் உயிர்த்தெழுவது உண்மை. அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அதான் நாம் உலகிறதான நாளை மறுநாள் நாம் ஈஸ்டர் சண்டேவாக, ஞாயிறாக நாம் கொண்டாட போகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் நம்பும் பொழுது பாவங்களுடைய ரத்தத்தினாலே மாத்திரமே பாவத்திற்கு நிவாரணம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது என்றால் வேதத்தை கூட பரிசுத்தமும் உண்மையும் முற்றிலுமாக பழையற்றமான ஒன்று இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய சத்திய வேதம் இல்லாமல் சுத்தமான சத்தியத்தை சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவருடைய பாவங்கள் கழுவப்படும். உலகத்துல பிரச்சனைகள் இருக்கிறதான சூழ்நிலை,
வார் நமக்கு பார்க்கும்போது வார் இந்த இடத்துல எல்லாம் என்னென்னலாம் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குதோ எல்லா போராட்டங்களும் மனிதனால் வந்ததல்ல, சாத்தானால் வந்ததான காரியம். அது சத்துருவின் கிரியைகள். அது ஏன் நடக்கிறது என்றால் பாவத்தினுடைய விளைவு. எல்லாவற்றுக்கும் காரணம் பாவம் தான். அந்த பாவத்தை கழுவி நீக்கதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆகவே நம்முடைய பட்டணத்திலையும் நம்முடைய தேசத்திலையும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து அன்பானவர். உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பார். அவரை போல பாவங்களை மன்னிக்க யாரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்க யாரும் இல்லை. சகோதரன் சகோதரி, நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே என்பதும் ஈஸ்டர் என்பதும் ஏதோ நடந்த சம்பவம், கதை அல்ல. அது சத்தியம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ளதாயிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவர்கள் பரலோகத்துக்கு சொந்தமாகுவார்கள். ஆகவே இந்த ஒரு வார்த்தையோடு கூட தேவனுடைய ஊழியர்களாக நாங்களும் எத்தனையோ பொறுப்பாக இருந்ததான பாஸ்டர் கார்பகையா அவர்களும் இந்த நாளில நம்மோடு கூட இருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அவர் என்னிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார், வாலிப பிள்ளைகள் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது கூட நிற்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஆகவே நான் வந்திருக்கிறேன் என்று அவர் நேரத்தை எடுத்து வந்தார். இப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றுதான பாரத்தோடு வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீங்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், உங்களை இயேசு நேசிக்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டால் பிரச்சனைகள் மாறும். பாவம் மன்னிக்கப்பட்டால் இது உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை நடத்துவாராக. அதே போல சகோதரர் ஆனந்த் அவர்கள் இந்த அவருடைய குழுவில் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் வீர மாமணியார் என்கிறதான இந்த கலைக்குழுவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர்கள் நான் சிறு வயதுல 40 வருஷத்துக்கு முன்ன நான் பார்த்ததான நீ ராஜாவ என்கிறதான அந்த குழு ஒண்ணு இருந்தது. அந்த குழுவுல நடிக்கும் பொழுது நான் சிறு பிள்ளையாக அவங்களோடு கூட போவேன். என்னுடைய அம்மா அதுல பாடுவாங்க, என்னுடைய மாமா அதுல நடிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அதை பிறகு இன்றைக்கு KGF இதை பார்க்கிறேன். அதை பார்க்கும்போது எத்தனையோ ஞாபகங்கள் வருகிறது. தேவ பிள்ளைகள் இப்படி நடித்து கொண்டு இயேசுவின் அன்பை காண்பிக்கிறார்கள். நடித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். KGF பட்டணத்தில் இருக்குதான எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த போலீஸுக்கும் மற்ற எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்கத்தான் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து சமுதாயம் சமுதாயம் இங்கே காண்பிக்கிற உதவி செய்கிற சமுதாயம் ஆசீர்வாதமாக இந்த பட்டணத்தில் இருக்கிறது. இன்னும் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த இயேசுவை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அதுதான் இதனுடைய செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரோமன் கேத்தலிக், பெந்தெகோஸ்டல் எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸோடு கூடிய சப்போர்ட்னாலும் நம்முடைய மூத்த போதகர் காட்வின் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சப்போர்ட்டுக்காக. ஏன்னா வாலிப பிள்ளைகளை எங்களை என்கரேஜ் பண்ண காட்வின் அண்ணாக்கும் மெல்கி பாஸ்டருக்கும் வானன் பாஸ்டர் நன்றி சொல்ற. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபமாக நம்முடைய மத்தியில் இருக்கிற மெல்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். செலுத்துகிறோம். இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா அன்பு சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுல பங்கு பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா காரியங்களை சாதகமா அனுகூலமா நீர் மாற்றினபடியால் நன்றி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அன்று கொடுத்த நல்ல ஒத்துழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த எல்லா காரியங்கள் ஒத்துழைச்ச உதவி செய்த ஒவ்வொருவருமாக கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வந்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடேல அன்று இதை ஆண்டவரே நடத்தும்படியாக நீர் கிருபை கொடுத்தபடியால் நன்றி. ஒவ்வொருவருமா நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.